வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மும்பையில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனுடன் இந்தியா பிரான்ஸ் நாடுகள் இடையேயான பிராந்திய மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளார். இன்று மாலை இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்புகள் 2026 ஆண்டு கூட்டத்தையும் இருவரும் தொடக்கி வைக்க உள்ளனர். பெங்களூருவில் இன்று நடைபெற உள்ள 6வது இந்தியா பிரான்ஸ் வருடாந்திர பாதுகாப்பு உரையாடல் கூட்டத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி கேத்ரின் வாவுட்ரின் கூட்டாக தலைமை தாங்க உள்ளனர். மத்திய வேளாண், விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் விவசாயிகளுக்கு உதவும் பாரத் விஸ்தார் என்ற புதிய டிஜிட்டல் AI தளத்தை இன்று ஜெய்ப்பூரில் அறிமுகப்படுத்த உள்ளார். இலங்கை கடற்படையால் நேற்று சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். கோர்க்காடு துணை மின் நிலையத்தின் அபிஷேகப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை கரிக்கலாம்பாக்கம், பெருங்கலூர் மற்றும் தனத்துமேடு ஆகிய இடங்களில் மின் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று காலை 11 மணிக்கு சென்னை MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி கனடா அணியை எதிர்கொள்கிறது. இன்று மதியம் 3 மணிக்கு இலங்கையில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் அயர்லாந்து அணி ஜிம்பாப்வே அணியுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.